எங்களுடைய சமூகத்தை மீண்டும் ஒரு கையேந்துகின்ற சமூகமாக வைத்திருக்கக்கூடாது. வேறு இந்த நட்பு மண்ணிலே நண்பர்கள் பலருடைய வேர்கள் ஓடி இருக்கின்றன. அந்த வந்து பார்க்கவே தெரியும். குறிப்பாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லோரும் வந்து இங்கே உண்மையிலே சந்தோஷமாக இந்த நட்பு மண்ணில் வந்து தங்களுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். நட்பு மண்ணுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு என்ன சொல்வது ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருப்பது என்னவென்று சொன்னால், நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை வைத்தியக்காரப்ப எதுக்குறா வரீங்களா மூளை கட்டப்பற தமிழ் பேசும் உறவினருக்கும் வணக்கம். நான் உங்கள் வேணுஜன். அடிக்கிற வெயிலுக்கு எங்கேடா போவோம், ஒரு நல்ல ஒரு இடம் இல்லையான்னு சொல்லி பலரும் யோசிச்சு கொண்டிருப்பீங்கள். அப்படி ஒரு இடம்தான் எங்களோட யாழ்ப்பாணத்தில் அதுவும் இளவாலையில் இருக்குது என்று சொல்லி பலருக்கு தெரியாமல் இருக்குது. எங்கேன்னு பார்த்தோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் இளவாலையில் இருக்கிற நட்பு மண் பூங்கா. நாங்களும் எங்களோட நண்பர்களும் வந்து பார்த்தோம்னு சொன்னால் சித்திரை புதுவருட பிறப்பண்டைக்கு நாங்கள் அந்த நட்பு மண் பூங்காவுக்கு முதலாக போயிருந்தாங்க. உண்மையிலேயே யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு இடமான்னு சொல்லி வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அந்த பூங்கா இருந்தது. எங்களுக்கு நாங்கள் அன்றைக்கு உடனே இந்த காணொலியை போட முடியல. சரி, இன்றைக்கு ஏன் இந்த காணொலியை போடுறோம் என்று சொல்லி சொன்னால் அதுக்கான காரணம் ஒன்று இருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த பூங்கா இப்படி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கிறது எங்களில் பல பேருக்கு தெரியாமல் இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் பார்த்து வியந்த அந்த விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணிக்கொள்கிறோம். ஆக உறவுகளே, இந்த நட்புமண் பூங்காவுக்கு போனவர்கள், போய் பார்த்தவர்கள் பல பேர் இருப்பார்கள். ஆனால் அதே போல போய் பார்க்காத உறவுகள் இருப்பீர்கள். ஆக நீங்கள் போனவர்கள் உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அத்தோட இதுவரைக்கும் போய் பார்க்க உறவுகள், உங்களுடைய நண்பர்கள், அத்தோட உங்களுடைய வீட்டுக்காரோட போய் பார்த்து உங்களுடைய இந்த பொழுதை வந்து இனிமையாக கழியுங்கோ. உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது நாங்கள் காணொலிக்குள்ள போவோம். அத்தோட எங்களுடைய இந்த வேணுஷன் வலையொலி தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்கோ, இப்போ நாங்கள் காணொலியோடு இணைந்து கொள்வோம். தமிழ் பேசும் உறவினருக்கு வணக்கம். நான் உங்கள் வேணுஜன். நாங்கள் இன்றைக்கு எங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லி சொன்னால், யாழ்ப்பாணம் இளவாலையில் இருக்கின்ற நட்பு மண் என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். அதில் நான் தனியாக வரையில் எங்களுடைய ஒரு நண்பர்கள் பட்டாளமே வந்திருக்கிறார்கள். இந்த இடத்தை நாங்கள் முதன்முறையாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு வந்து சித்திரை வருடப்பிறப்பினுடைய ஒரு முதலாம் நாளில் நாங்கள் நிற்கிறோம். இந்த இடம் எப்படி இருக்குது, இங்கே வந்து எத்தனை மக்கள் பலர் வந்திருக்கிறார்கள், வாங்கோ பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் இந்த காணொலி வாயிலாக தர போகிறோம். வாங்கோ, இப்போ நாங்கள் காணொலிக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தோம்னா சொல்லி சொன்னால், நாங்கள் இந்த பூங்காவுடைய நுழைவாயில நின்று கொண்டிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்தோம்னா இன்றைக்கு வந்து புத்தாண்டு என்றபடியாக பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோம்னா சொல்லி சொன்னால் பின்னேற நேரம் கிட்டத்தட்ட 4 மணியை தாண்டி கொண்டிருக்குது. இந்த பூங்காவில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த காணொலி வாயிலாக பார்க்க போகிறோம். வாங்க உறவுகளே. பார்த்தீங்கன்னு சொன்னாலே இதனுடைய இந்த முகப்பு தோட்டம் வந்து உண்மையிலே மிக அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்குது. பச்சை பசைலண்டு உள்ளுக்குள்ளே வந்தோடனே இன்னொரு நல்ல ஒரு குளிர்மையாக இருக்குது. அத்தோட பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இங்கே வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருமே வந்து இந்த பூங்காவுக்கு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவருடைய முகங்களை பார்க்கின்ற போதும் வந்து ஒரு மகிழ்ச்சி தான் இந்த பூங்காவில் வந்தோன்னு இருக்கும். சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கலாம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த முற்பகுதியில் வந்து பார்த்தோம்னா ஒரு முதல்ல இந்த வாயில வந்து இந்த சுழந்து கொண்டிருக்கிற நீர் சக்கரம் வந்து தண்ணி விட்டு கொண்டபடி இருக்குது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது பார்த்தோம்னா சொன்னால் ஒரு தொங்கு பாலம் ஒன்று கட்டியிருக்கிறார்கள். அதில் வந்து கிட்டத்தட்ட இங்கே நிலத்திலேருந்து ஒரு 6-7 அடி உயரமுடியாக இருக்குது. அதில் வந்து சர்க்கீஸ் இருக்குது. அதோடு சேர்ந்த மாதிரி அதில் ஏறி போய் விளையாடுறதுக்கு சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஆர்வத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா பார்த்தோம்னா உறவுகளே, நட்பு மண்ணினுடைய இன்றைக்கு சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இதில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மட்டுமில்லை, பெரியார்கள் எல்லாருக்குமான விளையாட்டுகள் வந்து இடம்பெற்றிருக்குது. அதில் வந்து தொகுதி 1 தொகுதி 2 போட்டு 2 விளையாட்டு செக்ஷன் நடக்குது. அந்த தொகுதி 1 இருக்கிற அந்த யானை கண் வைத்தல், அதே போல் முட்டி உடைத்தல், பந்தறிதல் போன்ற இந்த விளையாட்டெல்லாம் முடிச்சா அவைக்கு வந்து ஒரு அழகான பொம்மை வந்து பரிசாக கொடுக்க போயிடும். இதில் வந்து பார்த்தோம்னா சின்ன பிள்ளைகள் எல்லாம் வந்து உண்மையிலே நல்ல ஆசையோட மிக உற்சாகத்தோட இங்கே பங்கு பெற்றி கொண்டிருக்கிறார்கள். வாங்கோ, அது பற்றிய காணொலியை நாங்கள் இந்த காணொலி தொகுப்பில் பார்ப்போம்.
வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா இந்த இளவாள நட்பு மண்ணினுடைய இந்த கமிட்டியில் இருக்கிற பாத்தியன் அவர்களை சந்திக்கிறோம். அண்ணா சொல்லுங்க, இந்த நட்பு மண்ணின் அந்த உருவாக்கம் எப்படி இங்கே வந்து ஆரம்பிச்ச முதல் கட்டம் எப்படி? இந்த நட்பு மண்ணினுடைய உருவாக்கம் என்பது முதலாவதாக எங்களுடைய மக்களுடைய சுயசார்பு பொருளாதாரத்தையும் எங்கள் மக்களுக்கு வேலைவாய்ப்பினையும் வழங்க வேண்டும் என்பதற்காக உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற எங்களுடைய நண்பர்களுடைய எண்ணக்கரு இந்த நட்பு மண். அந்த பேரே உங்களுக்கு விளங்கின்றிருக்கு, நட்பு மண் நண்பர்களாக இணைந்துபட்டு செய்யப்பட்டது. ஏனென்றால் எங்களுடைய சமூகத்தை மீண்டும் ஒரு கையேந்துகின்ற சமூகமாக வைத்திருக்கக்கூடாது, வேலைவாய்ப்புகளை வழங்க வேண்டும், அதனோடு இணைந்த பிரதேச அபிவிருத்திகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த நட்பு மண் என்ற எண்ணக்கரு உருவாக்கப்பட்டது. இது யாழைட்டினுடைய பல செயல் திட்டங்களில் இதுவும் ஒரு செயல். யாழைட் நிறுவனம் கடந்த 10 வருடங்களாக பல செயல் திட்டங்கள். உண்மையில் இந்த நட்பு மண்ணை பற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த நட்பு மண்ணிலே நண்பர்கள் பலருடைய வேர்கள் ஓடி இருக்கின்றன. அந்த நண்பர்களுடைய வேர்களுக்கு ஒரு ஆணிவேர் நிச்சயமாக இருக்கும். அது கமலக்கண்ணன் என்கின்ற எங்களுடைய நண்பன், அவர் தான் இதை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த நட்பு மண்ணுடைய நிறுவனராக இருக்கின்றார். தற்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்த நட்பு மண்ணுடைய சித்திரை கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மற்றது என்ன சொன்னா, இப்ப முந்தியெல்லாம் வந்து நாங்கள் ஒரு சூக்கு போகணும் இல்லை ஒரு பூங்காக்கு போகணும்னு சொல்லி சொன்னா இங்கே இந்த வெளி மாவட்டங்களுக்கு எல்லாம் போறது இருக்கும். ஆனா உண்மையிலே எங்கெண்ட பிரதேசங்கள்ல வந்து இந்த நட்பு மண் என்ற இந்த பூங்கா ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மக்கள் மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்குது? உண்மையில் நான் நினைக்கின்றேன், எங்களுடைய மக்களுடைய மன அழுத்தங்களை போக்குவதற்கும் அல்லது ஒரு நலிவுற்ற மக்கள் மகிழ்ந்து விளையாடக்கூடிய ஒரு தரமான இடங்கள் யாழ் மாவட்டத்திலே இல்லை என்கின்ற ஒரு குறை இருக்கிறது. அதன் அடிப்படையிலே அதை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணக்கருவு இருக்கிறது. இரண்டாவது, இந்த நட்பு மண்ணிலிருந்து கிடைக்கின்ற வருமானங்கள் உண்மையிலேயே நலிவுற்ற மாணவர்களுடைய கல்வி மேம்பாட்டுக்காகவும் தங்களுடைய வாழ்வியலை எங்களுக்காக அர்ப்பணித்தவர்களுடைய மேம்பாட்டுக்காகவும் நாங்கள் செலவழித்து கொண்டு வருகிறோம். ஏன்னா நாங்கள் வந்து பார்க்கவே தெரியும், குறிப்பாக சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் எல்லோரும் வந்து இங்கே உண்மையிலே சந்தோஷமாக இந்த நட்பு மண்ணில் வந்து தங்களுடைய நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறார்கள். மற்றதுன்னா இப்போ வந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து இந்த நட்பு மண்ணுக்கு ஆக்கள் வந்து கொண்டிருக்கணும். என்ன மாதிரி வெளி மாவட்டங்கள்ல நேற்று முன்தினம் அல்லது நேற்று எல்லாம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன், நட்பு மண்ணுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு என்ன சொல்வது, ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருப்பது என்னவென்று சொன்னால், இங்கு இருக்கின்ற இயற்கையை நாங்கள் அப்படியே வச்சுக்கொண்டு சொல்லுவார்கள், இயற்கை எனது நண்பன் என்கின்ற அந்த வரலாற்று முக்கியத்துவம் இந்த வாக்கியத்தை எங்களிடத்தை கொண்டு அந்த இயற்கைக்கு பங்கம் விளைவிக்காத வகையிலே நாங்கள் இதை மெருகூட்டி இருக்கின்றோம். அந்த இயற்கையோடு சேர்ந்து வாழ்கின்ற பழக்கத்தை வளர்க்கின்றோம். இரண்டாவது மிக முக்கியமான விஷயம், நீங்கள் சொன்னீர்கள், சிறுவர்கள் பெரியோர்கள் வருகின்றார்கள். அவர்களுக்கு இடைஞ்சல்கள் வராத வகையில், அவர்களுடைய மனங்கள் சொலிக்காத வகையிலே நாங்கள் காதல் ஜோடிகளை இங்கு உள்ள அனுமதிப்பது இல்லை. அவர்கள் சமூகத்துக்கு புரள்வான விடயங்களை நடப்பதை நாங்கள் தடுப்பதற்காக அவ்வாறான விடயங்களை நாங்கள் தடுத்திருக்கிறோம். நடத்தை வந்து சரியாக இருக்கணும்ன்றதை கட்டாயம் பாக்குறீங்க. நந்ததண்ணா, உங்களுடைய இந்த நட்பு மண் வந்து இன்னும் பலவாக விரிந்து வளர்ந்து ஒரு சிறப்பான ஒரு பூங்காவாக யாழ் மாவட்டத்தில் மட்டும் இலங்கையில மிளிர வேண்டும் என்று எங்கள் வேணு ஸ்விஷன் வலையொலி தளம் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி அண்ணா, நன்றி. ஹலோ மக்கள், இன்றைக்கு டேட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14th of April 2024. இன்றைக்கு எங்கே வந்து நாங்கள் பார்த்துருக்கோம்னு சொன்னால் நட்பு மண் சொல்லி சேர்ந்தாங்கள வெள்ளவாள் என்ற பிரதேசம். சூப்பரா மாஸா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற, மாஸ் காட்டுறோம், பண்ற இதே மாதிரி பண்றேன். அடியா கதை ஓ மைக்கேண்டா அப்படி கையில வச்சு கதைக்கிற குத்தி விடன். அது அவனுக்கு வேற மைக் கிடக்கு.
ரெக்கார்ட் ஆகுது மேக்க குத்தானடா விலாசமா இருக்கு மிதுலன் பாபா வேல்முருகன் மிதுலன் சத்தியமா நான் வரமாட்டேன் சார் நம்புங்க சார் சத்தியமா நான் சொல்றேன் நான் இனிமே நான் சத்தியமா வரமாட்டேன் சார் சீரியஸா சொல்றேன் சார் தெரியாம நடந்துச்சு சார் சத்தியமா வரமாட்டேன் சார் சார் ப்ளீஸ் சார் ஒரு வாட்டி அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் பண்றா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க இங்கலாம்? டேய் டேய் மூளை கட்டப்பல. முட்டாப்பல. மக்கட்ட. மக்கட்ட டேய். என்னடா? அப்படித்தான் Wait a minute. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எங்களோட நண்பர் வட்டாரம் எல்லாம் இப்ப வந்து இதுல ஃபயரா ஏறி வந்து அங்காளிக்கு இங்கால இந்த ஏறி அங்கால வந்து இறங்கி கொண்டிருக்கிறாங்க. டிசான் வாவா டிசான் காய் காட்டுங்க எல்லாரும் மாமா இருக்கா பாய் காட்டி விடு. A few moments later.